10 வண்டி போச்சுன்னா அதுல முதல்ல போற வண்டி பரமேஸ்வரியா வண்டியா தான் இருக்கும். அண்ணே அண்ணே அண்ணே, தம்பிக்கு பக்கத்து ஊரு சிலுவம்பாளையம். இந்த அக்கால மச்சா போட்டு அடிக்கிறானா, அவன் உங்களுக்கு தான் பயப்படுவான். அந்த கதையை நீங்க தான் பைசல் பண்ண. ஆமாண்ணே, நீங்க அவசியம் வரணுங்க. பொட்ட கருத உள்ள ஒழிஞ்சா காலை வெட்டி கூட வெட்டி. என்னடா பிரச்சனை? இவ பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் தானே பிரச்சனையே ஆரம்பமாச்சு. கம்னாட்டி உன்னை யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அப்ப பிரச்சனை அனுபவி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா பிரிஞ்சு போக வேண்டியதான கழுத. புள்ள குட்டிகளுக்காக தாங்க பாக்குறேன். புள்ள குட்டி பெத்துக்கிட்டல, அப்ப அழு. சத்தம் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வந்துச்சு எங்க இந்த சத்தம் வந்ததோ அந்த இடத்த தேடி பிடிச்சு அறுத்து போடுவேன். சாக்கிறத. நான் என்னங்க தப்பு? உள்ளூர்காரன் தகராறுக்கு உள்ளூர்காரன் தாடா கூப்பிடணும். வெளியூர்காரன் என்னையாண்டா கூப்பிட்ட? இவன் தான் பரமேஸ்வரன், சந்தையில மாட்டு வியாபாரம் பண்றவன். எல்லோருக்கும் பல்லு 32னா இவனுக்கு 36. சின்ன வயசுல இவனை கல்லுவாயன்னு கூப்பிடுவாங்க. பொதுவா முரடனுங்க சிந்திக்க மாட்டாங்க, இவன் சிந்திக்கிறான். பிரச்சனைகள் வர்றதே இவன் வித்தியாசமா சிந்திக்கிறதாலதான். எதை எடுத்தாலும் இப்படித்தாங்க திமிர்த்தனமா பண்ணிட்டு இருக்கிறான். ஊருக்குள்ளார புருஷன் கொண்டாடி தகராறு பண்ணிட்டாங்கன்னா இவன் உள்ள நுழையிறது. உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிக்கணுங்க. அன்னைக்கு அப்படித்தான் சொசைட்டிக்கு ஒரு வெள்ளைக்கார பொம்பளை வந்திருந்தா. அவளை நான் வச்சு பொழிக்கிறேன் வரியான்னு என்ன விட்டு கேட்க சொல்றானுங்க. 3 வேளை சோறு 3 மாசத்துக்கு ஒரு புடவை வச்சு பொழைக்கிறேன் வர்றியா? வித்தியாசமான சிந்தனை, பட் விவகாரமான செயல். நான் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்தவன். என்னோட தரத்துக்கு இதெல்லாம் நீங்க என் காதலியே போடக்கூடாது. இதெல்லாம் நான் விசாரிச்சேன்னா அந்த காலத்து ஜமீன்தார் மாதிரி ஆயிடுவேன். அதனால நீங்களே அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது.
எந்த ஊரு சந்தைக்கு போற எந்த ஊரு சந்தைக்கு போற எந்த ஊரு சந்தைக்கு போற நாடி இருக்கும் நேரமாயிலே மாட்ட வித்து என்ன செய்வ மாட்ட வித்து என்ன செய்வ மாட்ட வித்து என்ன செய்வ கூட இருந்து உழைச்சி கொடுத்த மாடு இப்போ வேணாமா ஆடுகிற வாங்கணும்னா மாட்ட விக்க வேணுமா ஏக்கா போக்கா பாருங்க ஏக்கா நீ என்ன பெரிய பரமசிவம் பொண்டாட்டி நினைப்பா எல்லாத்தையும் பாட்டிலேயே மடக்க பாக்குறிய போவையா கூட்டம் கூட்டமா பறக்கும் கட்சி அங்கு ஏதும் இல்லை சட்ட திட்டம் போட அங்கே தலைவன் இல்லை வட்ட வட்டமா பறந்தும் மாவட்டங்கள் அங்கே இல்லை வட்டத்துக்கு தலைவன் என்றும் பதவி இல்லை எந்த இருட்டும் இல்லை நெய் விளக்கு வெளிச்சம் இல்லை அங்கு திருட்டும் இல்லை பொய் புரட்டு வஞ்சம் இல்லை அந்த காவல் நிலையமும் எந்த கோர்ட்டும் சாட்சியும் அங்கு தேவையும் இல்லை அதுக்கு வேலையும் இல்லை சிட்டுக்குருவி பாரு கட்டுகளும் ஏது வானத்தில் வட்டம் போடுது அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது வாராண்டி வாராண்டி பரிசு கொண்டு வாராண்டி பழனிமலை பேராண்டி பரிசு போடு வாராண்டி புத்தப்பூடு சேலை பொன்னாலே சதுர செஞ்சு தங்கத்தாலே ரெட்டத்தாலி செஞ்சு வாராண்டி வாராண்டி சந்தன புட்டழக வாராண்டி வாராண்டி சந்தன சொல்லழக ஆண்குருவி பொண்ணு கிட்ட பொண்ணு மணி கேட்காது பொண்ணுக்காக சண்டை ஏதும் போடாது பையனுக்கு என்ன வேலை பொண்ணு வாங்கும் சம்பளம் என்ன சம்பந்திங்க பேச்சில் ஏதும் வாராது கல்லு கோவில் இல்லை வேதம் சொல்லும் மந்திரம் இல்லை கட்டும் தாலி இல்லை கொட்டும் கட்டி மேளம் இல்லை மனுஷன் மண்ணில் ஒட்டி இருந்தோம் மனம் உண்மையில் ஒட்டவில்லை பறவ அந்தரத்தில் பறந்தும் வாழ்வு உண்மையை ஒட்டி இருக்கு சிட்டுக்குருவி பாரு கட்டுகளும் ஏது வானத்தில் வட்டம் போடுது அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது மூக்காலே கட்டும் கூடு கூடுகதான் அதன் வீடு இனப்பெருக்கம் வந்தும் இட நெருக்கம் ஏது சிட்டுக்குருவி பாரு கட்டுகளும் ஏது வானத்தில் வட்டம் போடுது அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது பொரியத்துனுங்க என்ன அம்மா பட்டு மாமா சௌக்கியமா இருக்கீங்களா இருக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கேன்க்கா அடாடா அடாடா இந்த காலத்து பொண்ணுங்க 13 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள என்னமா வளர்ந்து போயிடுறாளுங்க இந்த மாதிரி கவுண்டர பேசாம உன் தம்பிக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுவிடு அந்த திமிர் படிச்சவன் நெசப்ப காட்டானா விளையாட்டுக்கு காட்டானோ நேத்திக்கு பால் சொச்சத்துக்கு வந்து வெள்ளைக்கார பொண்ணு பேசாம என் கூட வந்து உன் ஊர்படி நான் வச்சு உன்னை பிழைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் உன் குடும்பத்திலயும் உன் பொண்டாட்டி பாவம் இந்த 3 பிள்ளை ஆனா அதை விட்டுட்டு போய் தொங்கிட்டா தூக்கல இன்னும் 2 தம்பி இருக்கானுங்களே அவங்களுக்காவது படிப்படியா கல்யாணத்தை பண்ணி வை உன் குடும்பத்துல விளக்காவது எரியட்டும் இன்னைக்கு அவங்கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிடுறேன் எத்தனை தடவை சொல்றது என் மாட்டு தாலியில இந்த எருமைங்களை கட்டாதுன்னு இதுக்கு வாடப்பட்டாலே மாடு தண்ணி குடிக்காதுல்ல நீ என்னடா செஞ்ச நான் தான் சந்தைக்கு வந்துட்டேனே இந்த பாருங்க இந்த கடவுள் மாட்டை படைச்சார் பாருங்க அதோட நிறுத்தி இருக்கணும் இந்த எருமையை படைச்சிருக்கவே கூடாது நியாயம்தான் உன்னை படைச்சது தப்புன்னு கடவுளை பார்க்கும்போது சொல்றேன் ஓ ஏய் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கிறேன்டா என்னப்பா
உங்க அண்ணன் கேக்குறாரு பேசாம சிரிச்சுக்கிட்டு நிக்கிற. ஓசி வண்டியில வந்து சந்தை வியாபாரத்தை முடிச்சிட்டல, ஆ? இடத்த காலி பண்ணு. ஆ? என்ன பாக்குற? புறப்படு. கைய விடுப்பா. அட என்ன நீ, நான் யாரு பக்கத்து வீட்டுக்கார தானே. ஆ, குழந்தை பாத்துட்டு. தள்ளாதானே கூட எடுத்துட்டு போயிடுறேன். அப்பா ஏண்டா முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் நான் பேச்ச ஆரம்பிக்க வேண்டியது, நீ சிரிச்சு மழுப்ப வேண்டியது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்டா. நம்ம அப்பா உனக்கு இப்படித்தான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சான். என்னாச்சு? 3 குழந்தை பிறக்கிற வரைக்கும் ராவு பகலா இழஞ்சீங்க, குழஞ்சீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள தகராறு. அது தாங்காம அவ தூக்கு போட்டு செத்து போனா. சாவுக்கு நீதான் காரணம்னு சவ ஊர்வலத்துல அண்ணன் தம்பி நாம குத்திக்கிட்டதான் மிச்சம். கல்யாணம் ஆனா என்ன நடக்குங்கிறதுக்கு உன் வாழ்க்கையே ஒரு உதாரணம். இந்த லட்சணத்துல எனக்கு ஒரு கல்யாணம், தாலி கட்டின பொண்டாட்டி, அப்புறம் புள்ள குட்டி எனக்கு தேவைதானா? நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறதில்ல. ஏண்டா சொல்லுவேன், உனக்கு புரியாது. மறுபடியும் தகராறு வேணாம் நினைக்கிறேன். ஏன்டா பண்ணிக்க மாட்டேன்? உங்களை பெத்த பாவத்துக்கு வடிச்சு கொட்டியே இடுப்பே புடிச்சுக்கிடுச்சு. சரியா போச்சா? உன் இடுப்பு புடிச்சுக்கிட்டதுக்காக எனக்கு கல்யாணத்தை பண்ணி என் இடுப்பு புடிச்சுக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமா போயிடுச்சுடா. நாளைக்கு காத்தால இந்த ருக்கு பொண்ணு கழுத்துல நீ தலையை கட்டடா. நாளை காத்தால ஏண்டா முடியாதுங்கறியா? இப்ப போய் அந்த அருமக்காரன் பந்தல்காரன் ஏற்பாடு பண்ணு. இந்த பையன் இந்த ருக்கு பொண்ணு கழுத்துல தலையை கட்டறாலியா பாக்குறேன். எல்லா மனுஷனும் பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் அவஸ்தைன்னு ஒரு சமயம் இல்லாட்டி ஒரு சமயமாவது நினைக்கிறான். ஆனா விடுபட முடியாம தடுமாறுறான். அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா நான் வாழ்ந்து பாக்குறேன்டா. நானு உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு வாழ்வு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இந்த கண்ணாலும் அது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது, ஒத்து வராது. 2 மனசும் ஒத்து போச்சுன்னா காலமுறை சேர்ந்து பொழப்போம். என் நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க உடனே நடைய கட்டலாம். உங்க நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னா உங்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். 3 வேளை சோறு, 3 மாசத்துக்கு ஒரு புடவை வாங்கி தரேன். எப்படி? 3 வேளை சோறு போட்டு 3 மாசத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து நமக்கு வாழ்க்கை கொடுக்கறாராம். நாம வேற வழியே இல்லாம இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறாரு. அக்கா, அண்ணங்கிட்ட அவுத்துடு நம்ம கதைய. ஹலோ, நாங்க 4 பேரும் அக்கா தங்கச்சிங்க. நீங்க தான் மூத்த அக்காவா? நாங்க 4 பேரும் வயசுக்கு வரதுக்குள்ளேயே எங்க அப்பா நடுத்தெருவுக்கு வந்துட்டாரு. அப்புறம் தான் 4 பேரும் முடிவு பண்ணி முதலீடே இல்லாத இந்த தொழில ஆரம்பிச்சோம். இப்போ வெளியே இருக்கிற 7 டீ கடையில 5 எங்களுது. டவுன்ல புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்காங்களே, அது எங்க வீடு தான், வாடகைக்கு விட்டுருக்கோம். அவ என் கடைசி தங்கச்சி. போன வருஷம் தான் +2ல பாஸ் பண்ணா. காலேஜ்ல சீட்டு கொடுத்தாங்க. நான் தான் இந்த தொழிலுக்கு ஹைஸ்கூல் படிப்பே போதும்னு நிறுத்திட்டேன். சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. 5 ரூபாய் 3 ரூபாய் வச்சிருக்கவெல்லாம் இங்க எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டா. ஆமா, இது எதுக்கு? சில லாரி டிரைவருங்க தூங்கிட்டா எழுப்புறதுக்கு அலாரம். அலாரமா? என்னக்கா அண்ணன் பேசாம இருக்கிறாரு? எல்லா இடத்துலயும் கல்யாண மாப்பிள்ள எங்கீங்க? பொண்ணுகிட்ட என்னென்னமோ சொல்லி வரையான்லாம் கூப்பிட்டாராம. தண்ணி மப்புல ஏதாவது வளர இருப்பான். கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் வராம போவானா? அதுவும் இல்லாம அவன் கேக்குற மாதிரி பொம்பளை எவ வருவா?